வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிபிஎஸ்சி 12th மேக்ஸ் ப்ராபபிலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுவும் எதுல இருந்தா ஆர்டி சர்மால இருந்து எக்ஸசைஸ் 25.1லேருந்து செகண்ட் கொஸ்டினா நம்ம சால்வ் பண்ண போறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்போது எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். முதல்ல கொஸ்டின்ல என்ன சொல்ல வராங்க பார்க்கலாம், அதுக்கப்புறமா நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஓகேங்களா? Assume that each children born is equally like to be boy or a girl. In a family has two children, what is the conditional probability that both are girls? என்ன சொல்லியிருக்காங்க? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னதுன்ட்டு ரெண்டு பேரும் கேர்ள்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபைண்டில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைண்டில் போத் ஆர் கேர்ள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவனை தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டினாகவும் செகண்ட் கொஸ்டினாகவும் பிரித்து கேட்டிருக்கான். சரிங்களா? அப்போ முதல்ல இதை பார்த்தோன்னே ரெண்டுமே கிவன் தான், ரெண்டுமே சேர்த்து ஒன்னா கம்பைன் பண்ணிருக்க கூடாது. சரிங்களா? இதுக்கானது கிவன் தட்டுன்னு சொல்றது இவன், அதுக்கப்புறமா அந்த ஃபைண்டுக்கு நம்ம பார்க்கணும். அதே இந்த கிவனுக்கானது திரும்பி அதுக்கப்புறமா ஃபைண்டுக்கு போய் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இங்க ரெண்டு கொஸ்டினை ஒரே கொஸ்டினா கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம சால்வ் பண்ணுவோமா? அப்போ நம்மளுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் என்னவா இருந்திருக்கும்? ரெண்டு பேர் பிறக்கிறாங்கன்னா அப்போ கேர்ள், இப்போ கேர்ள், அதுக்கப்புறமா கேர்ள் பாய், அதுக்கப்புறமா பாய் கேர்ள், அதுக்கப்புறமா பாய். ஓகேங்களா? இப்போ நமக்கான சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிட்டோம். டோட்டலாக உங்களுக்கு 4 அவுட்கம்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஏ ஈவெண்ட்டை எழுதுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஏ ஈவெண்ட்டை எழுதுறேன். என்னன்னா இது நான் ஃபைண்டாக எடுத்துக்கிறேன். நம்ம இஷ்டம் தான்ப்பா. இது ஏ ஈவெண்ட்டா, முதல் ஏ ஈவெண்ட்டை கிவனாக கூட எடுத்துக்கலாம், இல்லை திரும்பி இதே ஏ ஈவெண்ட்டை ஃபைண்டாக கூட எடுத்துக்கலாம். நம்ம ஏ ஈவெண்ட்டை ஃபைண்டாக எடுத்துக்கிறேன். என்னன்னா போத் ஆர் கேர்ள்ஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் ஆஃப் கேர்ள்ஸ். அப்போ உங்களுக்கு யார் வருவா? போத் ஆர் கேர்ள்ஸ்னா இவன் மட்டும் தான் வருவான். அப்போ இது G1 G2ன்னு நம்ம நோட்டேட் பண்ணிக்கலாம். 1 2 1 1 1 1 1 2. சரி, இது ஏன் அப்படி நான் சொல்றேன்? இப்போ எதுக்கு நான் இந்த மாதிரி நம்பர் போடுறேன் இருங்க சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்? கிவன்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு என்ன கேட்டிருக்கான்? கிவன்ல யங்கஸ்ட் இஸ் ஏ கேர்ள். அப்போ யங்கஸ்ட் இஸ் ஏ கேர்ள்னா இந்த இடத்துல இப்போ 2 சில்ட்ரன்ஸ் born ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்கன்னா ஃபர்ஸ்ட் பிறக்கிறாங்கள ஓல்டு, செகண்ட் யங்கர்னு சொல்லுவாங்க. சரிதானே? அதே விஷயம்தான் யங்கர் கேர்ளா இருக்குன்னா அதுக்கான பாசிபிலிட்டி இங்க யங்கர் உங்களுக்கு கேர்ளா இருக்கான். இந்த இடத்துல பாய் இருக்கான், அப்ப இவன் வரமாட்டான். இவன் இருக்கான், இந்த இடத்துல இருக்க மாட்டான். அப்போ அவனுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா G1 G2, அடுத்தது B1 G1 சொல்லிட்டு எழுதிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை போட போறோம். எப்படி? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் இப்போ A divided by BA is equal to probability of A intersection BA divided by probability of BA. இப்போ நமக்கு B ஈவெண்ட் என்னன்னு தெரியும். உங்களுக்கு 2 அவுட்கமும் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ உங்களுக்கு 2 divided by டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் உங்களுக்கு 4. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல A இன்டர்செக்ஷன் BA, A இன்டர்செக்ஷன் Bனா உங்களுக்கு ஏ ஈவெண்ட்டுக்கும் பி ஈவெண்ட்டுக்கும் காமனாக நடக்கிறதுக்கு, அதாவது பி ஈவெண்ட் ஆல்ரெடி நடந்துட்டான், பி ஈவெண்ட் ஆல்ரெடி அக்கர்டு. அந்த பி ஈவெண்ட்டு கூட ஏ ஈவெண்ட் எப்போ நடக்கிறதுக்கான சான்சஸ், காமன் எலமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி யங்கஸ்ட் இஸ் ஏ கேர்ள்னு சொல்கிறது மாதிரி அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி காமன் எலமெண்ட் இருக்கானான்னு பார்த்தீங்கன்னா இருக்கான். ஓகேங்களா? ஸோ 1 divided by 4 ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1/2. ஓகேங்களா? சரி, இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா அந்த ஃபயர் எமோஜி மட்டும் கொஞ்சம் போட்டுவிடுங்க மக்களே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாம்ல? நம்ம ஏ ஈவெண்ட் அடிக்காம இருந்திருக்கலாம். சரி, ஓகே. போத் ஆர் கேர்ள்ஸ். இப்போ இவன் உங்களுக்கு ஃபைண்டு அப்படி பார்த்தீங்கன்னா G1 G2, அப்போ
ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு 1/4. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார்த்தீங்கன்னா இது செகண்ட் கொஷினுக்கான ப்ராபபிலிட்டி பிஏ. இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட். இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்கான்னா அட்லீஸ்ட் 1 இஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ பி ஈவெண்ட்டில் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் 1 இஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அட்லீஸ்டுக்கான அர்த்தம் என்ன? கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இங்கே 1ன்னு சொன்னனால நம்ம 1. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு கேர்ள் இருக்கலாம், அதிகபட்சம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்கிறதுனால 2 கேர்ள் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்கு. அதனால முதல்ல எழுதிடலாம் அட்லீஸ்ட் 1 இஸ் கேர்ள். அப்போ கேர்ள் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அட்லீஸ்ட்டுக்கு ஒரு கேர்ள், இங்கே ஒரு கேர்ள், இங்கே 2 கேர்ள் இருக்கான், இங்கே ஒரு கேர்ள், இங்கே ஒரு கேர்ள். அப்போ உங்களுக்கு மொத்தமாக இங்கே எழுதி பார்த்தீங்கன்னா G1 G2 G1 B1 B1 G1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருவீங்க. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிட்டோம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பை பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிஏ divided by probability of BA. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ பி ஈவெண்ட் ஆல்ரெடி அக்கர் ஆயிருச்சு, சரிங்களா? அப்போ உங்களுக்கு 3/4 நீங்கள் எழுதுவீங்க. இந்த ஈவெண்ட் கூட ஏ ஈவெண்ட்டு அவனுக்கான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி இங்கே பி ஈவெண்ட்டோட இன்டர்செக்ட் ஆகிற எலமெண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணனா உங்களுக்கு G1 G2 தான் சொல்லுவீங்க. அப்போ 1/4. ஸோ அந்த எலமெண்ட்டை தான் இங்கே எழுதுவீங்க. ஏன்னா அவன் தான் காமனாக இன்டர்செக்ட் ஆகுறான். ஓகேங்களா? அப்போ காமனாக இன்டர்செக்ட் ஆகுறதுனால 1 divided by டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸு. ஸோ அதனால 1/4. அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1/3 தான் உங்களோட ரிக்வயர்ட் ப்ராபபிலிட்டி. உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிச்சுங்களா? எனக்கு அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க மக்களே. ஏன்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சான்ட்டு நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ மறக்காமல் தட்டி விடுங்க மக்களே. இந்த சேனல் மூலிமா நான் உங்ககிட்ட அடுத்தடுத்த புது விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளும் கற்றுப்போம், எல்லாரும் கற்றுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.